ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் இப்போ கிளாஸ் 14 தான் பார்க்க போகிறோம். எல்லா கிளாஸ் முடிஞ்சதும் நான் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 14 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாக் தான். பீகாக் ஃபிகர்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பீகாக்கு எப்படிலாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், நான் எப்படி போடுறேன்னு. எப்படி ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணி யூ ஷேப்பில் பட் சைடாக, ஓகேங்களா? இது ஈக்குவலாக இருக்கக்கூட, இதை விட ஒரு சின்ன அளவு இப்படி கொஞ்சம் மேலேயாக இருக்கணும், ஓகேங்களா? தென் ஆப்போசிட் சைட் பார்க்கலாம். இப்படி இருக்க வரணும், அழகாக சி வந்து இருக்க. நீங்கள் வந்து ரொம்ப சின்னதாக இப்படிலாம் போட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து ஐஸ் வரைகிறப்போ நமக்கு ஃபுல்லாகவே ஃபில் பண்ண மாதிரி இருக்கும், நமக்கு வந்து ஹைலைட்டாகவே இருக்காது, ஓகேங்களா? ஸோ இப்படிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நெக் பார்த்துடலாம். பாருங்க, ரொம்ப கேப் இருக்கக்கூடாது, நெக்கு ஓரளவு இந்த அளவு தான் கேப் இருக்கணும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அகைன் அந்த வளைவு கூட அப்படியே இருக்கணும், இப்படி ஸ்ட்ரைட்டாலாம் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? நல்லா இப்படி வளையணும், அதுதான் அதோட அழகே, ஓகேங்களா? பாருங்கள், ரொம்ப இப்படி கேப்பாலாம் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? இந்த அளவு தான் கேப் இருக்கணும். நெக்ஸ்ட் இன்டர்னல் ஃபெதர் பார்த்துடலாம். இன்டர்னல் ஃபெதர் அப்படின்னா பீகாக்கோட இறகு, அந்த பாடி இருக்கு இல்லையா, ஸோ இதுதான். புரியுதா எதை சொல்கிறேன்னு? ஓகேங்களா? இதில் என்ன டைப்ஸ் இருக்குன்னா, ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஷேப்ஸ் எல்லாமே ஓகேங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபேஸு, இந்த நெக் எல்லாமே நம்ம கொண்டு வருவோம், ஓகேங்களா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட வந்து அந்த வாய், இந்த கொக்குக்கெலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி தான் இதுவும். பீகாக் ஷேப்ஸ்லேயே வந்து நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேன், ஸோ அதுதான் இது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வளைச்சி விடலாம், ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் போடலான்னு பாருங்கள். இன்னொன்று வந்து இப்படி வளைவு, ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரிலாம் வந்து போன கிளாஸில் பார்த்துருப்போம். இது எல்லாமே இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடலாமா? எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ஃபெதர் போட்டுக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள், ஓகேங்களா? இது ரொம்ப சப்பையாக இந்த அளவுக்கு கேப்பில் இருக்கணும். நீங்கள் வந்து இப்படிலாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இப்படிலாம் போடக்கூடாது, இப்படி தான் போடணும், ஓகேங்களா? தென் என்ன போடுறீங்கன்னு பாருங்கள். நெக்லேருந்து அப்படியே ஃபேஸ் போடுறோம், இங்கேருந்து கரெக்டாக, இங்கெல்லாம் இல்லை, கரெக்டாக இங்கேருந்து இங்கே 1/4 இன்ச் கேப்பில் இப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே
அப்படியே லைட்டாக ஒரு ஓவன் ஷேப்பில் கொண்டு வந்து கேப் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த அளவு கேப் வந்து இங்கே ஒரு கர்வ் கொடுத்து இப்படி முடிக்கிறீங்க. ஓகேங்களா, புரியுதா? பார்த்தீங்களா, இந்த அளவு தான் இருக்கணும் கேப். ஓகேங்களா, தென் கீழே வந்து அதோட வாய். ஓகேவா? இப்போ இதிலே சேம் ஆப்போசிட் சைடு ரைட் சைடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சேம் ஃபெதர் வரைகிறீங்க. ரைட் சைடில் நீங்கள் வரைகிறப்ப என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து இதுலேருந்து இந்த ஆஃப் இந்த கேப்பில் போடணும். இந்த கேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒரு சர்க்கிள் கொண்டு வந்து ஃபேஸ் கொண்டு வந்து ஓகேங்களா. ஓகே, இப்போ இன்டர்னல் ஃபெதர் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ இந்த இருக்க எலமெண்ட்ஸ் வச்சு நம்ம போட்டோம் இல்லையா. இப்போ எக்ஸ்டர்னல் ஃபெதர் என்னென்னு பார்த்துடலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி போடலாம். இன்னொன்னா சேம் இதையவே வச்சு மேலே கூட கொண்டு போகலாம். இந்த மாதிரி. இன்னொன்று என்னென்னு பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்படி சப்பையாக இப்படிலாம் கொண்டு வரக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி நல்லா ப்ராடாக அகலமாக கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் உள்ளே வந்து ஏதாவது எலமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணவும் முடியும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் எக்ஸ்டர்னல் ஃபெதர். ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நம்ம பீகாக் இப்போ ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஃபெதர் போட்டுக்கலாமா? ஓகேங்களா, இந்த ஷேப் கொடுப்போம். இப்போது இந்த ஃபெதர் வச்சு இங்கே ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா, 1 இப்படி மேலே பார்த்த மாதிரி போடுறப்ப இந்த ஷேப் வந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்து விடுங்க. ஓகேங்களா, ஓகேங்களா, புரியுதா நான் எப்படி போடுறேங்கிறது? தென் இப்போ ஃபுல்லாக ஃபேஸு அண்ட் ஐஸ் இதெல்லாமே வச்சு போட்டு பார்க்கலாம். ஃபுல் பீகாக் இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். பாருங்கள், நான் எவ்வளோ அகலமாக நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன்னு சேம் அதே மாதிரி தான் ட்ரா பண்ணணும். ரொம்ப சப்பையாக இந்த இப்படி ட்ரா பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, இதுக்குள்ளே நம்ம என்ன எலமெண்ட்ஸ் போடுறோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சின்னதாக ஒரு ஸ்பைரல் போடுறோம். அதை சுற்றி ஷார்ட் டர்ம்ஸ், ஃபுல்லாகவே ஷார்ட் டர்ம்ஸ் போட்டுருங்க. இப்படி ஒரு ஷேப் நீங்கள் ஃபேஸ் ஷேப் போட்டிருக்கீங்க இல்லையா, ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நான் போன கிளாஸில் சொல்லி கொடுத்தேன் பீகாக் ஷேப்ஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, லீஃப் இந்த மாதிரி சேம் இன்னரில் இப்படி அவுட்லைனில் போட்டது அப்படியே இன்னர்லேயும் போடுங்க. டபுள் லேயர் மாதிரி இப்படி போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா,
இந்த ஐஸ் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல டாட். ஓகேங்களா? சேம் இப்போ இதுக்குள்ளே அதே தான் பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப இந்த அளவுக்கு போதும். ஓகேங்களா? தென் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், இந்த இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறோம். இப்போ இது பாடி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுறோம். இது மேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டியர் ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் போட போகிறோம். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இதில் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன எப்படியெல்லாம் அது மேலே நீங்கள் இப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டர்ன் போடலாம். இன்னும் நீங்கள் ஹெவியாக போடுறீங்க அப்படிங்கிறப்போ இது போடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் போட்டு உள்ள ட்ரே ட்ராப்ஸ் இந்த மாதிரி போடலாம். இன்னொன்று என்னென்னா பாருங்கள், லைட்டாக அப்படி கோட், இங்கெல்லாம் டாட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் போடலாம். ஓகேங்களா? தென் இதுக்குள்ளே ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஃபில் பண்ணிவிட்டு தென் ஹைலைட் பண்ணிடுங்க. அப்போ கொஞ்சம் லுக் பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே என்ன போட போகிறோன்னு பாருங்கள். இப்படி ட்ராப்ஸ் மாதிரி. நீங்கள் பண்ணுற ஃபில்லிங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கணும். அந்த உள்ளே போடுற எலமெண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இது வந்து இப்போ ஒரு 3 போடுற இடத்துல 1 மட்டும் போட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இதுக்குள்ள டியர் ட்ராப்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே எல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். இது பேசிக், இது பீகாக். ஓகேங்களா? உள்ளே ஃபில் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? அந்த ஷேப் அப்படியே தெரியணும் நமக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கா? இன்னொரு டிசைன் பார்த்துடலாம் பீகாக்லேயே. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இப்படி ஒரு லைன்ஸ் போட்டு எப்படி ஷேட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த லைன்ஸ் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்படி இப்படி இப்படியே போடக்கூடாது, இப்படி இப்படி போடணும். ஓகேங்களா? கரெக்டாக இந்த கேர்வ் இப்படி வருதுன்னா சேம் அந்த கேர்வ் கிட்ட கொண்டு போகிற மாதிரி. ஓகேங்களா? தென் இந்த இடத்துல இங்கே ஒரு 3 லைன்ஸ். சேம் ஐஸ் நான் சொன்ன மாதிரி தான். வெறும் டாட், இங்கே ஒரு டாட் வச்சுருங்க. ஓகேங்களா?
இப்படி ஒரு லைன்ஸ். கீழே இப்படி சைடாக கொண்டு வாங்க. இந்த இடத்துலலாம் வந்து ஷார்ட் டர்ம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தென் இந்த இடம்லாம் ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? அண்ட் சிம்பிளாக வந்து எலமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு பீகாக் பார்க்கலாமா? பாருங்கள். சின்ன வாய்வு அண்ட் அப்படியே கொண்டு வந்து ஓகேங்களா? இது ஃபுல்லாக ஓகேங்களா? கீழே பார்த்த மாதிரியே நம்ம பீகாக் ஃபெதர் போட்டிருந்தோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம மேலே பார்த்த மாதிரி போடலாம். பாருங்கள். மேலே பார்த்து போடுறப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ இந்த கர்வ் இங்கே முடியாமல் இங்கே மேலே கொண்டு வந்து முடியணும். ஓகேங்களா? இதுக்குள்ளே எலமெண்ட்ஸ் போடுறோம். ஷார்ட் ஹம்ஸ், பிக் ஹம்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் கரெக்டாக அந்த அவுட்லைனுக்குள்ளே நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லோட்டஸ் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? தென் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் இதெல்லாமே சைடாக இருக்கா? ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸ் வச்ச மாதிரி ஒரு பீகாக் பார்க்கலாமா? அந்த பீகாக் வச்சு நீங்கள் வந்து பார்டர் லைன், ஹெவி பார்டர் லைன் டிசைன்ஸில் போடுறப்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி சர்க்கிள் பாதியோடு நிறுத்திடுங்க. அண்ட் தென் இப்படி ஓகேங்களா. தென் இந்த ஃபெதர் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் போடுறப்ப கூட இதை யூஸ் பண்ணலாம். பிக் ஹம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இதுக்குள்ளே போட போகிற பாருங்கள். இன்னொரு லேயர் ஓகேங்களா. இவ்வளோதான் சிம்பிள். உள்ளெல்லாம் லைட்டாக சின்ன சின்ன கோடு. ஓகேங்களா. இன்னொரு லேயர் வேணுன்னா கூட நீங்கள் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிங்க அப்படின்னா இன்னொரு லேயர் கூட போட்டுக்கலாம். தென் நீங்கள் இந்த ஷேப் போடுறதுக்கு பதிலாக கூட இந்த ஷேப் கூட போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. எந்த ஷேப் வச்சு வேணால் இந்த ரெண்டுத்தில் எந்த ஷேப் வேணாலும் இதில் வச்சு போடலாம். அண்ட் அகைன் நீங்கள் இந்த ஷேப் போடுறீங்க அப்படின்னாலும் இது நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் லைட்டாக அந்த நான் ஷேட் பண்ணுற இல்லையா, கோடு போடக்கூடாது. இங்கே பாருங்கள் ஷேட் இப்படி அந்த மாதிரி உள்ளே போட்டு விட்ருங்க. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து திக் லைனாக சேஞ்ச் பண்ணிடுறோம். ஆனால் இதுக்குள்ளே ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி விட்டுறோம். அண்ட் சுற்றி அவுட்லைன் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணுறீங்க இப்படி திக்காக. நீங்கள் இப்படி எதாக இருந்தாலும் சுற்றி இப்படி ஹைலைட் பண்ணுறப்ப அந்த லுக்கே ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஸோ அதுக்காக தான் மஸ்ட்டாக ஹைலைட் பண்ணுறது. ஓகேங்களா. புரிஞ்சுதா? ஈஸியாக தான் இருக்கும். தென் வந்து இப்படி 2 ஐஸ் வச்சு நீங்கள் நோஸ் போடுறப்போ இன்னொன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த இடத்துல நோஸ் வச்சு ஒரு ஐஸ் கூட நீங்கள் வச்சு கூட நீங்கள் இந்த டைப்பு நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா. இன்னொரு பீகாக் டிசைன் என்னென்னு பாருங்கள். இதுவும் ரொம்ப ஈஸி தான். இந்த ஃபெதர் வந்து நீங்கள் 2ஆக போட போகிறீங்க, அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. பாருங்கள் சேம். ஓகேங்களா. இந்த நோஸ் வந்து அப்படியே கீழே. ஓகே. இப்போ என்னன்னு பாருங்கள். இங்கேருந்து கரெக்டாக சென்டர் கிட்ட கொண்டு வந்து தென் அதையவே பெருசாக எடுத்துகிட்டு வரீங்க, நல்லா ப்ராடாக. ஓகேங்களா. ஸோ அப்போ தான் இதில் டிசைன் ஃபில் பண்ண முடியும். இங்கே கொண்டு வந்து முடிக்கிறீங்க. ஓகேங்களா.
இன்னொரு லேயர். அகைன் ஒரு லேயர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து ஃப்ளவர் தான் ட்ரா பண்ண போகிறோம், ஃபில் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே ஸ்பைரல், இதுக்குள்ளே ஃபில் பண்ணி விட்டுருங்க. அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை என்னென்னலாம் பண்ணலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இந்தமாரி டாட்ஸ் வைக்கலாம். இப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பாருங்கள், ட்ரியர் ட்ராப்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பாருங்கள், இந்த லீஃப். ஓகேங்களா? இந்த மாதிரி பேட்டர்னில் என்ன வேணாலும், எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? தென் இந்த பீகாக்கில் வச்சு நீங்கள் எப்படி வந்து பார்டர் டிசைன்ஸ்லாம் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வைப்பீங்களா, இங்கே ஒரு 4 லைன்ஸ் போடுவீங்க அண்ட் ஃபில் பண்ணுவீங்க. அகெயின் வந்து ஒரு ஷார்ட் டர்ம்ஸ் வைப்பீங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு இந்த பேட்டர்ன் வந்து இதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹெவி பார்டர் லைன் டிசைன்ஸ். ஓகேங்களா? தென் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தென் இந்த பீகாக்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி ட்ரா பண்ணலான்னு பாருங்கள். சின்னதாக பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. இவ்வளோ தூரம் வரும்னா ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள் நான் எவ்வளோ சின்னதாக ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பார்டர் டிசைன்லேயும் நீங்கள் மேக் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பீகாக்ஸ் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜும்கா டிசைன்ஸ் கூட நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பீகாக் வச்சு நிறைய டிசைன்ஸ்லாம் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் அப் டிசைன்ஸே நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் வந்து இப்படி லைன்ஸ் இருக்குமா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு ஷேப் போடுவீங்களா, இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் பீகாக் ட்ரா பண்ணலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் இதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து பீகாக் ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி எந்த ஷேப்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டு கூட இந்த பீகாக்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் இந்த இடத்துல நீங்கள் லைன்ஸ் போட்டு நிறையா ஷார்ட் டம்ஸ் பிக் ஹம்ஸ் இந்த ஃபில்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த கிளாஸ் புரிஞ்சுதா? ஓகேங்களா? கிளாஸ் முடிஞ்சது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பீகாக் டிசைன்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே நான் போட்டிருப்பேன் இல்லையா, ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் எனக்கு வந்து போட்டு சென்ட் பண்ணணும். இன்னும் என்ன டிசைன்ஸ் போட்டு சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பீகாக் ஃபிகர் டிசைன்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து 2 வீடியோ கிட்ட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த அப்லோட் பண்ண வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் இருக்க 2 பீகாக் டிசைன்ஸ் வந்து நீங்கள் எனக்கு போட்டு சென்ட் பண்ணணும். இதோட சேர்த்து அதையும் எனக்கு போட்டு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.